கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம மத்தியில நான் சொல்லது போல 3 ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில வந்திருக்கிறாங்க. இந்த வேதாகம தியானத்தின் பல பயனுள்ள முறைகளை குறித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூட பகிர்ந்து கொள்வாங்க. லைக் பைபிள் ரீட் பண்றது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் வாசிக்க தெரிஞ்ச இல்லைன்னா மற்ற மொழிகளை வாசிக்கிறவங்க, வாசிக்க தெரிஞ்சவங்க யார் வேணாலும் வாசிக்கலாம். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இதை பொறுத்து அதுக்காக நம்ம வந்து ஒரு ஷெட்யூல், ஒரு கைட்லைன், ஒரு போர்ஷன் மாத்திரம் நம்ம கொடுத்தா போதும், நீ வாசித்துருவீங்க. இப்படி வாசிக்கணும், சத்தமா வாசிக்கணும், அமைதியா வாசிக்கணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களை இஷ்டம் எப்படி பண்ணிக்கலாம். ஆனா தியானம் என்று சொல்லி வரும்பொழுது அதுக்கு சில மெத்தட்ஸ் இல்லைன்னா ஒரு சில வழிமுறைகள் பிராக்டிகலா இருக்குது. அது ஏன் எதற்குன்னு சொல்லி போன தடவை பார்த்துட்டோம். அந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு குரூப்ல போடுவோம், நீங்க திருப்பி வேணா பார்த்துக்கலாம். அந்த நம்ம பார்க்குறப்போ நீங்க டெய்லியும் வந்து பைபிள் ரீட் பண்ணதுக்கான கோட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறது நீங்க குரூப்ல பார்த்துருப்பீங்க. ஆனா அப்போ 365 நாளும் உங்களுக்கு வந்து விதவிதமான கோட்ஸ் வந்து பைபிள் வாசிப்பினுடைய அருமை பெருமைகளை நம்ம சொல்றோம். அதுல சில இதுகள் வந்து பைபிள் மெடிடேஷனுடைய காரியத்தை நம்ம போட்டுக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு வசனம் குறிப்பா சொல்லதா இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் சங்கீதம் 1:1-2 பார்த்தீங்கன்னு சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வாசிக்கிறவன் அல்ல, தியானமா இருக்கிறவன். அப்போ வாசிக்கிறதுக்கு மேல ஒருபடி தியானம். அப்போ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நம்ம முறையில் நம்ம பிராக்டிகலா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம விளக்க இருக்கிறோம். ஸோ அதை வந்து பல பேர்கள் அழைப்பாங்க. நாங்க பொதுவா வந்து நாங்க வளர்ந்த நாட்கள்ல, ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்த நாட்கள்ல நாங்க வந்து அமைதி வேளை, குவைட் டைம் அப்படின்ற பேர்ல நாங்க அதை குறித்து அறிந்து கொண்டு வளர்ந்தோம். நான் அதுக்கு வச்சிருக்கிற ஒரு பேர் வந்து அமைதினா அமைதியா உட்கார்ந்துட்டு தூங்குறது இல்ல, தீ அமைந்திருந்து நம்மளுடைய ஆவிக்குரிய தீயை, அனலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். ஸோ அதை வந்து வேத தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய, என்றால் டிவோட் பண்ணக்கூடிய டைம். ஸோ அதனால டிவோஷன் அப்படின்னு வேற பேர்ல இருக்குது. பர்சனல் டைம் வித் காட், அது மாதிரி வெவ்வேறு பேர்களில் நம்ம எப்படி அழைச்சாலும் வாசிப்பதற்கு சற்று மேலாக கூடுதலாக நேரத்தையும் நம்முடைய கவனத்தையும் செலுத்தி ஆண்டவரோடு நெருங்குகிற ஒரு வேலை என்று சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, வேத வசனம் மற்றும் ஜெபம், இந்த 2 மூலமா ஆண்டவரோடு அந்த நேரத்தை நம்ம செலவிடுறோம். வெறும் வாசிப்பு மாத்திரமல்ல, ஜெபமும் உண்டு. வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, வேத வசனம் கொஞ்சம் ஆழமாக தியானம் உண்டு. அப்போ நம்ம அதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதுக்கு வந்து முக்கியமான 3P அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். மெயினா வந்து இதுக்கு நீங்க வந்து செய்ய வேண்டியது ஒரு ஆயத்தம் இருக்கணும். அடுத்த நாள் வந்து எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முந்தின நாளே நம்ம வந்து காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைப்போம். கொஞ்சம் ஏழையரா தூங்குவோம். 6 மணி நேரமா தூங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற விதமா கொஞ்சம் ஏழையரா தூங்குவோம், ஏழையரா எந்திப்போம், ரெடி ஆகுவோம், திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம், எல்லாரும் ரெடியா இருக்கான்னு பார்த்துக்குவோம் இல்லையா. ஸோ அப்படி என்ன ஒரு காரியத்துக்குமே வழக்கத்துக்கு மாறாக செய்யறப்போ ஒரு ஆயத்தம் இருக்கிறது போன்று இங்கேயும் வேத தியானம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வழக்கமாக வரும் வரைக்கும் அந்த ஆயத்தம்ங்கிறத நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? முந்தின நாள் சீக்கிரமா படுக்கணும், நல்லா தூங்கி எந்திக்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அப்போ அடுத்த நாள் நான் அந்த பகுதியை தியானிக்க போறோம், இல்லைன்னா வந்து இந்த வேத தியானத்தை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கணும். அங்க போகணும் இங்க போகணும் நிறைய திட்டங்கள் இருக்கும். அதுக்கிடையில இது ஒரு மைண்ட்ல ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும். நாளைக்கு நம்ம செய்வோம். அது எப்போ செய்யணும்? காலையில் செய்ய போறோமா, ஈவினிங் செய்ய போறோமா, மதியம் செய்ய போறோமா, நேரம் கிடைச்சா செய்ய போறோமா, இல்லை நேரம் கிடைக்காட்டாலும் உருவாக்கி செய்ய போறோமா, அதை குறித்த ஒரு மைண்ட் செட்டு முதல்ல நம்ம வச்சிருக்கணும். அப்புறம் அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்குது. அதை தான் இன்னைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். என்ன மெத்தடாலஜி, என்ன பிளான்ல நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ அதை தியானத்தினுடைய முடிவிலே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஜெபிக்கணும்னா ஜெப குறிப்பு மாத்திரம் ஜெபம் கிடையாது. நம்ம அர்ப்பணிக்கிறது, நமக்காக ஜெபிக்கிறது, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரோடு நம்மை அர்ப்பணித்தல் எல்லாமே ஜெபத்துல தான் அடங்கும். அது குறித்து நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ இந்த இதுல வந்து அப்போ ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வேணும். எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல ஹாலில் உட்காந்துட்டு நம்மளும் வந்து ஒரு வாரத்தில் உட்காந்து நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மற்றவங்களுடைய உரையாடல் தான் நமக்கு கேட்கும். ஸோ அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஒரு தனிமையான இடம் தடிக்கிறது நல்லது. இடம் சரியா பத்தலைன்னு சொல்லி சொன்னா மற்றவங்க தூங்குற நேரம் நமக்கு தியான நேரமா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இடத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சிலருக்கு வீட்டில் இருந்தால் தான் அமைதியா இருக்கும், சிலர் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் அமைதியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் எப்படி வசதியா இருக்குமோ, ஐசோலேட்டட் டைம் வித் காட் எப்போ உங்களுக்கு வசதியா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போய்க்கலாம். அதான் அந்த இடம் அப்படின்னு சொல்றப்போ அது 2வது வந்து குறிப்பிட்ட நேரம்.
நேரம் என்று சொல்லும் பொழுது அந்த எந்த நேரம் அப்படிங்கிறது, எந்த நேரம் அப்படின்னு சொல்றப்போ காலையில இருக்கிறது நல்லதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒருத்தருடைய ஷெட்யூல் நம்ம சிலர் நைட் பேடா இருப்போம். ஸோ எப்பொழுதா இருந்தாலும் சரி பிரைம் டைம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அதான் நம்மளுடைய முக்கியமானது. ஆனாலும் ஒரு பைபிள்ல நிறைய எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். தியானிச்சவங்க, ஜெபிச்சவங்க வந்து வெவ்வேறு வகையான டைம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதிகாலையில பண்ணியிருக்கிறவங்களுடைய எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து காலையிலே பண்றதுக்கு நம்ம வந்து மைண்டை செட் பண்ணிட்டோம்னு சொன்னா ஒருவேளை மிஸ் பண்ணா கூட நைட்டுக்குள்ள முடிச்சிருவோம். இல்லைன்னா நைட் மாத்திரமே நம்ம டைம் அலாட் பண்ணோம்னா ஸ்கிப் பண்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி உண்டு. அப்புறம் நைட்டு வந்து நம்ம கமிட் பண்ற நேரத்தை அந்த மெடிடேட் பண்ற நேரத்துல நமக்கு வந்து மோர் ஆஃப் வந்து நம்மளுடைய லைஃப்ல கன்ஃபஷன்ஸ் தான் நமக்கு வெளியில வரும். இந்த நாட்கள்ல இந்த தப்பு செஞ்சுட்டேன்னு வச்சுருந்தேன் அப்படிதான் யோசிக்க தோணுமே ஒழிய மார்னிங்கே செஞ்சோன்னு சொன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா ஒரு தீர்மானம், ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவர் என்னைக்கு நான் இப்படி உங்களுக்காக இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்கான ஒரு நேரமா இருக்கும். ஸோ அதனால காலையில் செய்யறது நல்லதுங்கிறது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இது. தவற முடியாத நேரத்துல நம்ம வேற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் சரியான மனப்பாங்கு வேணும். எதுக்காக பைபிள் மெடிடேஷன் நம்ம பண்றோம்? கடமைக்காக பண்றோமா, கட்டாயத்தினால பண்றோமா, இல்லை குரூப்ல எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்ணணுமே அப்படின்னு பண்றோமா, இல்லை ஏதோ வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் மீன்ஸ் வளர்ச்சியில் இது ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்றாங்களே அப்போ அதுக்காக செய்யணும் அப்படின்னு இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாம வந்து ஆண்டவருக்குள்ள வளர்ற நேரத்துல நாம் வந்து ஆண்டவரிடத்திலிருந்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரோடு நம்ம இன்னும் அர்ப்பணிக்கணும், இன்னும் அவருக்குள்ள வளரணும், அவர் என்ன சொல்றாருங்கிற நம்ம கேட்கணும் அப்படிங்கிற சரியான மனப்பாங்கோட நம்ம இருக்கணும். நாளை கழிச்சு நாளை கழிச்சு ஒரு பைபிள் ஸ்டடி இருக்குது, இல்லை நாளைக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டி இருக்குது, அதுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னா உட்கார மாதிரி அப்படி உட்காரக்கூடாது. அது வந்து நம்ம ரெகுலரா டெய்லியும் இல்லைன்னா வந்து நம்முடைய குரூப்ல வந்து ஒரு நாள் பண்றதா நம்ம பிளான் பண்றோம். அப்படி பண்ற நேரத்துல அதுக்காக தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு கருத்துக்கள் இல்லைன்னா அவருடைய செய்தி நமக்கு தருவார். ஆனாலும் வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் நம்ம கொடுக்க வேண்டிய ஆயத்தம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதற்காக ஆயத்தப்படணும். அதுல எந்த தவறும் இல்லை, அது கண்டிப்பா தேவையானதுதான். ஆனா இந்த இது வந்து பைபிள் மெடிடேஷன் இல்லைன்னா குவைட் டைம் எடுக்கக்கூடிய அந்த இதை வந்துட்டு ஏதோ மற்றவங்களுக்கு மெசேஜ் கொடுக்கறதுக்காக ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருங்கிறத நான் கத்துக்கணும், பின்னர் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாம் அதனை அப்ரோச் பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார், அது பிரயோஜனமாக காணப்படும். அதுக்காக சில உபகரணங்கள் இருக்கு. அதுல ஒரு உபகரணம் தான் ஒன் ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடு. அப்புறம் அதுல உபகரணம் சொல்றப்போ கண்டிப்பா வந்து பைபிள் வேணும். நம்முடைய சொந்த மொழியில பைபிள் வச்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச மற்ற மொழிகளிலும் வச்சுக்கலாம். அப்புறம் பைபிள் டிக்ஷனரி, கமெண்ட்ரிக்கெல்லாம் போகக்கூடாது. கமெண்ட்ரிலாம் போனோம்னா ஏற்கனவே ஆண்டோடைய பிள்ளைகள் தியானிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க, அதை வாசனம் சொன்னா நமக்கு புதுசா ஒன்றும் வெளிப்படாது. அதனால வந்து இந்த மெத்தடாலஜி படி போறப்போ ஆண்டவர் நமக்கே வெளிப்படுத்துவார். ஸோ என்ன பிளான் பண்ணணும்? ஒரு 5R போட்டிருக்குது. இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது இந்த மெத்தடாலஜில முக்கியமா நம்ம போகக்கூடிய அந்த ஏரியா வந்துட்டு ரெக்கார்டு அண்ட் ரிஃப்ளெக்ட், இந்த லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான் முக்கியமானது. ஆனா அதுல வந்து இந்த இது செய்யணும். எடுத்த உடனே ரெக்கார்டுக்கு போயிடக்கூடாது. அந்த அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ தியானத்துக்காக ஆண்டோட சமத்துல உட்காரணும்னு சொல்லி சொன்னா முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணும். அறக்க புறக்க செய்யாம ஒரு அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் உட்கார போறேன் ஆண்டோட சமூகத்துலன்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டோட உட்காரணும். 25 மினிட்ஸ்க்குள்ள நான் முடிச்சுட்டு 30 மினிட்ல நான் பஸ் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்துல பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்றதுக்கு நீங்க வந்து கூட 2 அதிகாரம் வாசிட்டு போயிடலாம், தப்பு கிடையாது. ஆனா தியானம் அப்படிங்கிறப்போ ரிலாக்ஸ் மைண்ட் வேணும். அப்புறம் வந்து ரிக்வஸ்ட்ங்கிறப்போ சொன்ன மாதிரி சரியான மனப்பான்மையோடு ஆண்டோட சமூகத்துல அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் எனக்கு கற்றுக் கொடும், நான் அதுக்கு என்ன அர்ப்பணிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட ஆண்டோட சமூகத்துல எதிர்பார்ப்போட இருக்கணும். ஆண்டவர் நம்மோட இது பண்ணுவார். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேசேஜ் நம்ம படிக்கிறோம். நம்முடைய பைபிள் மெடிடேஷன் குரூப்ஸ்ல நீங்க இணைந்து வரப்போ உங்களுக்காக அந்த பேசேஜை நாங்களே பிரிச்சு கொடுப்போம். அப்போ அந்த பேசேஜை வந்து பொதுவா வந்து ஒரு 10-15 வசனங்களா இருக்கும், இல்லைன்னா ஒரு அரை அதிகாரம் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஸோ அந்த மாதிரி இதுகளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னா we have to read, reread 3-4 தடவை அந்த ரீடை வந்து வாசிக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை நம்ம வந்து வாசிக்கணும். அப்புறம் வாசிச்ச பிறகு சில காரியங்களை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ரெக்கார்ட் தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய 3 வகையான மெத்தட்ஸ், வேரியஸ் மெத்தட்ஸ். அப்புறம் அந்த அதை எடுத்து எழுதிட்டு அந்த இதில் என்ன பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அந்த மெடிடேட் பண்ணணும். அப்போ என்னென்ன காரியத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஆங்கிளில் நம்ம வந்து மெடிடேட் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் என்ன இதில் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மெத்தடில் மெடிடேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இந்த
3 காரியங்கள்ல நம்ம மெடிடேட் பண்ணணும். இந்த பேசேஜ் வந்து அது என்ன சொல்லுகிறது? வாட் டஸ் த பேசேஜ் சே? அது என்னதான் சொல்லுது? இந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்குது? ஜஸ்ட் அப்சர்வேஷன். அப்புறமா வந்து இன்டர்பிரேஷன். வாட் டஸ் த பேசேஜ் மீன்? தென் அண்ட் நவ். அப்போதைக்கும் சரி இப்போதைக்கும் சரி அது எதை குறித்து சொல்லுகிறது, எதை குறிக்கிறது, வாட் இட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா இது பண்ணி பார்க்கணும். அப்புறம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து அது என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன மீன் பண்ணுது? வாட் டஸ் த பைபிள் தட் பேசேஜ் மீன் ஃபார் மை லைஃப் டுடே? அது இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அது என்னத்தை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இப்படி யோசிக்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் பேசேஜுக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து செட் ஆஃப் 5 or 6 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா நடைமுறையில சில கேள்விகள் ரெடிமேட் கொஸ்டின்ஸை நாங்கள் உங்களுக்கு குரூப்ல கொடுப்போம். அப்ப அந்த குரூப்ல கொடுக்கக்கூடிய அந்த கேள்விகளும் உங்களுக்கு ரெடியா இருக்கும். ஏற்கனவே இந்த ரெக்கார்டுன முறையில அதை நாங்கள் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அந்த ரெக்கார்டுன இதுல நம்ம பண்றப்போ அதை நீங்க எடுத்து எழுதுவீங்க. இந்த எல்லா காரியங்களையும் வச்சு கடைசியில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த காரியங்களை தியானிக்கணும். தியானிக்க மீன்ஸ் அதை திங்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படி திங்க் பண்ணி இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை நம்ம வந்து அந்த ரெக்கார்டு அந்த காரியங்களை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? கடைசியா ஜெபித்து முடிக்கணும். ஜெபம் அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரே அண்ட் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 அக்கானமில நமக்கு வந்து போடுறோம். ஸோ இந்த மாடல்ல நம்ம வந்து ஜெபித்து முடிக்கலாம். அது ஆண்டவரை நன்றி செலுத்தலாம், நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்பலாம், நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மற்றவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அந்த நாளுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கலாம். இது வந்து PRAY அப்படின்னு பேர்ல நம்ம வந்து நார்மலா ஜென்ரலா ஜெபித்து முடிக்கக்கூடிய ஒரு இது. அதே இது இன்னொரு மெத்தட்லயும் இருக்குது, அடோரேஷன். வாசித்த பகுதிகளிலே ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்காக, நாம் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்கலாம், புகழலாம். அப்புறமா கன்ஃபெஷன். அதில் நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அது குறித்து நம்ம காரியங்கள் நிறைய சொல்லுவோம். ஸோ அந்த காரியங்களுக்காக நம்ம வந்து பாவ மன்னிப்பா இருக்கலாம், ஒப்புவிடுதலா இருக்கலாம், நம்ம செய்யலாம். அப்புறம் வந்து தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியது. கடைசியா சப்ளிகேஷன், நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்தல். இப்படி ஜெபித்து முடிக்கணும். இதுதான் வந்து ஒரு மெத்தடாலஜி. ஸோ இப்போ நம்ம சொல்ற அந்த ஓவரால் இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், இல்லை 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் நம்ம ஒதுக்குறோம். அமைதியா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெப சிந்தனையோட இருக்கிறோம், அந்த கொடுக்கப்பட்ட பகுதியை 3க்கு 4 முறை வாசிக்கிறோம். பின்னர் சில மெத்தடில் எடுத்து எழுதுறோம். அந்த மெத்தட் நாங்கள் இப்போ சொல்லிக் கொடுக்க போறோம். 3 வகையான மெத்தட் நமக்கு இருக்குது. அந்த 3 மெத்தடை நாங்கள் சொல்றோம். அந்த மெத்தடில் நீங்க செய்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரியங்கள்ல நம்ம வந்து இந்த பேசேஜ் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நாம் தியானிக்கணும். அதுக்காக சில கேள்விகளும் 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், 5-6 கொஸ்டின்ஸ் வந்து அந்தந்த பேசேஜ்க்கு நாங்கள் கொடுத்துருப்போம். அதுபடி நீங்க வந்து அன்னைக்கு நாளில் எடுத்து எழுதி ஜெபித்து அந்த நாளை நீங்க முடிக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நடைமுறையான காரியம். ஸோ இதோடு நான் இப்போ முடிக்கிறேன். இனி என்னுடைய பகுதிக்கு வர நேரத்தில் நான் இன்னும் ஒரு சில காரியங்களோடு நம்ம காட் டிபெண்டன்ஸ் பைபிள் மெடிடேஷன் குரூப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம முடிக்கலாம். இப்பொழுது நம்ம 3 மெத்தடை பத்தி இந்த பைபிள்ல நம்ம எப்படி இந்த வேதாகம் தியானத்தின் பல பயனுள்ள முறைகளை குறித்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் நமக்கு 3 பேர் பகிர்வாங்கன்னு சொன்னேன். அதனால நம்ம மத்தியில வந்து இப்போ 3 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. 1 சகோதரர் தென்சிங் அவர்கள், 2 சகோதரர் அற்புதராஜ் அவர்கள், 3 டாக்டர் பேதுரு அண்ணன் அவர்கள். இவர்கள் 3 பேரும் வேதாகமத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம்னா, நம்ம போன வாரத்துல வேதாகமத்தை எப்படி, ஏன், எப்பொழுதெல்லாம் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆனா இன்னைய தினத்துல குறிப்பாக ஒரு 3 மெத்தட்ல, சோப் மெத்தடு அப்படின்னா என்ன, ஆஸ்பெக்ட் மெத்தட்னா என்ன, குவாலிட்டி மெத்தடு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம மத்தியில 3 பேர் பேச போறாங்க. சோ அதனால ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நம்முடைய இருதயங்களை நாம ஒருமுகப்படுத்துவோம். அது மாத்திரம் இல்ல, இந்த 3 செஷனும் அவங்க ஒரு 10 நிமிடங்கள் நம்மோட பேச இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியின் முடிவுல வந்து உங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்துல உங்களுக்குரியதான நீங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். 3 தேவதாசர்களும் உங்களுக்கு வந்து பதில்களை தருவாங்க. இப்ப நம்ம மத்தியில இருக்கிறதான ஆஸ்பெக்ட் மெத்தட், இந்த முறையை பத்தி நம்ம மத்தியில இருக்கிறதான பிரதர் டென்சிங் அவர்கள் வந்து நமக்கு அவங்க சொல்லி தருவாங்க. பிரதர் டென்சிங் அவங்க நாகர்கோயில் என்ற பகுதியை சேர்ந்தவங்க.
அவங்க இப்பொழுது வந்து ஒரு குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதுல வந்து ஒரு மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப நிபுணராக பணியாற்றி வருகிறார். மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட் அவங்க. சோ இவங்க வந்து நிஜில் என்ற சகோதரி திருமணம் முடிச்சு இப்பொழுது குவைத் தேசத்துல அவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் இவர்களுக்கு டெபி மற்றும் டெபி என்ற 2 அருமையான குழந்தைகளை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். மேலும் கடந்த 1.5 ஆண்டுகளாக இவர் காட் டிபெண்டன்ஸ் ஊழியத்துல இங்கிலீஷ்ல ஆங்கில குழுக்களிலே ஆர்வத்தோடு இணைந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அண்ணன் டென்சிங் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் நம்மிடத்துல பேசுவார்கள். அன்பான அறிமுக வார்த்தைகளுக்காக நன்றி அக்கா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே விதமாக உங்களோடு இந்த காட் டிபெண்டன்ஸ் ஊழியத்தின் சார்பாய் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றேன். டிஎல் மூடி அவர்கள் ஒரு முறை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நான் வேதத்தின் மாணவர் ஆக இல்லாமல் சிறந்து விளங்கின ஒரு கிறிஸ்தவரை நான் கண்டதே இல்லை. I never saw a useful Christian who was not a student of the Bible என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நிறைய நேரத்துல வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் அது எந்த அளவு முறையானதாக இருக்குது என்பது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்மளே உள்ள குறைவை கண்டறியும் பொழுது நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஊன்றுகோலாக அமைகின்றது. ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன வழிமுறைகள் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் ஆஸ்பெக்ட் என்கிற ஒரு முறையின் மூலமாக நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன். ஆஸ்பெக்ட் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு இதை கற்றுக்கொள்ளலாம். ஒரு வேத பகுதி நமக்கு அண்ணன் சொன்ன மாதிரி தியானிப்பதற்காக தரப்படும். நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த வேத பகுதியை இந்த மெத்தடில், இந்த முறைமையிலே நம்ம செய்து வேதத்தை ஆய்ந்து அறிந்து கொள்ளலாம் என்பது இதனுடைய நோக்கம். முதலாவதாக ஆஸ்பெக்ட், இந்த ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஏ. இப்போ நமக்கு ஒரு வேத பகுதி தரப்பட்டிருக்கும், அதை நாம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். நிறைய பேர் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவசர போக்கில் வேதத்தை வாசித்து விட்டு செல்வோம். அது இதற்கு சரியாகாது. இது வந்து வேதத்தை தியானிக்கக்கூடிய முறை. வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் we need to take time, பொறுமையாக நேரம் எடுத்து நாம் இதை செய்ய வேண்டும். தரப்பட்டிருக்கிற வேத பகுதியை கருத்தாக குறைந்தது 4 முறையாவது வாசிக்க வேண்டும். நமக்கு குறைந்த வசனங்கள் தான் தரப்பட்டிருக்கும். ஒரு சின்ன அதிகாரம் அல்லது ஒரு சின்ன பேசேஜ், 6 அல்லது ஒரு 8 வசனங்கள் அல்லது 10க்கும் குறைவான ஒரு வசனங்களே உள்ள அதிகாரம் அல்லது பகுதி. அதை நாம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். திரும்ப திரும்ப அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவதாக அந்த பகுதியிலே தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும், அதை கண்டுபிடிக்க வேண்டும். வாட் டஸ் இட் சே அபவுட் காட், ஆண்டவரை குறித்து இந்த பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தன்மைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக பரிசுத்தவர், படைத்தவர், இப்படியாக ஆண்டவரை குறித்து அந்த பகுதியிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம கருத்தாக கவனிக்க வேண்டும். ஸோ முதலாவதான எழுத்து அபவுட் காட், தேவனை பற்றி. இரண்டாவதாக நம்ம வாசிக்கிற அந்த பகுதியிலே நாம் தவிர்க்க வேண்டிய பாவங்கள் என்ன என்று நாம குறித்து அதை நோக்க வேண்டும். சின்ஸ் டு அவாய்ட். நம்ம வாசித்த பகுதியில் அது என்னென்ன பாவங்களை விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறது. திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதான ஒரு காரியம் ப்ராமிசஸ் டு கிளைம், உரிமை கோரத்தக்க வாக்கு தத்தங்கள். வேதத்துல நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. நம்ம வாசித்த பகுதியில ஏதாவது வாக்கு தத்தம் இருக்கா அல்லது வாக்கு தத்தங்கள் இருக்கிறதா என்பதை நாம திரும்ப திரும்ப வாசித்து கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு முறை கூட நாம ஞாபகத்துல கொள்ளலாம். முதலாவது காரியம் தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் நான் விட வேண்டிய பாவம் அல்லது பாவங்கள் என்ன இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக
உரிமை கோரத்தக்க வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் என்னென்ன இந்த பகுதியில் இருக்கிறது என்பது சொல்லி நாம கண்டுகொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் ஏதாவது இந்த பகுதியில் இருக்கிறதா என்பதை நாம பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான முன்மாதிரிகள், எக்ஸாம்பிள்ஸ், பின்பற்ற வேண்டிய நல்ல மாதிரிகள் நமக்கு இதில் இருக்கிறதா என்று நாம கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் சில காரியங்கள் நம்ம பின்பற்றக்கூடாத மாதிரிகள் கூட இருக்கும் வேதத்தில். அந்த மாதிரிகளையும் நம்ம குறித்து கொள்ளலாம். குறிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மாதிரிகளை நம்ம இன்னுக்கினாக அதில் பார்க்குறோம். அடுத்தது கமாண்ட்ஸ் டு ஒபே. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் என்ன, இந்த வேத பகுதியில் நாம் என்னென்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நாம் கருத்தாக இதில் நோக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தரப்பட்டிருக்கிற பகுதிக்கு நாமவே ஒரு தலைப்பை சூடிக்கொள்ளலாம். நம்முடைய சிந்தனைக்கு வருகிற ஒரு தலைப்பாக நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இவ்விதமாக இந்த 6 காரியங்களை நம்ம ஞாபகத்தில் வைக்கலாம். முதலாவதாக தரப்பட்டிருக்கிற பகுதியில் ஆண்டவரை குறித்து அது என்ன சொல்லுகிறது. இரண்டாவதாக நான் விட வேண்டிய பாவங்களை குறித்து இந்த பகுதி என்ன சொல்லுகிறது. நான் உரிமை கோர வேண்டிய வாக்கு தத்தங்கள் இந்த பகுதியில் இருக்கிறதா, நான் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் என்ன, நான் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் என்ன, நாம கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்று சொல்லி நாம யோசித்துக் கொள்ளலாம். இதை இந்த ஒரு ஃபார்மேட்ல நாம வேணா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க உங்க டைரியில இப்படி எழுதலாம், அல்லது நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சீங்கன்னா கூட உங்களுடைய அனுதின தியானத்திற்கு அது உபயோகம் உள்ளதாக இருக்கும். அன்பானவர்களே, இதுல பிராக்டிக்கலான ஒரு சில காரியங்கள் உண்டு. இப்போ நமக்கு தரப்பட்டிருக்கிற வேத பகுதியில இந்த எல்லா காரியங்களும் அந்த பகுதிக்குள்ள இருக்கணும் என்று அவசியம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தரப்பட்டிருக்கிற பகுதியில ஒருவேளை எக்ஸாம்பிள்ஸ் டு ஃபாலோ இல்லாம இருக்கலாம், ஒருவேளை அந்த பகுதியில தேவனை குறித்து சொல்லப்படாமல் இருக்கலாம், அல்லது இதையும் தாண்டி நமக்கு ஒருவேளை கேள்விகள் எழலாம். அதை நாம கற்றறிந்தோர் இன்னும் வேத வல்லுநர்களுடைய உதவிகளோடு பரிசுத்தாவியனுடைய துணையோடு அதை விளங்கிக் கொள்ள நாம முயற்சிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு காரியங்களை, வேத வசனங்களை வெளிப்படுத்துவார். நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட், ஆஸ்பெக்ட் மெத்தட். நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. அபவுட் காட், ஆண்டவரை குறித்து இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், சின்ஸ் டு அவாய்ட், தவிர்க்க வேண்டிய அல்ல விட வேண்டிய பாவங்கள் என்ன. மூன்றாவதாக ப்ராமிசஸ் டு கிளைம், உரிமை கோர வேண்டிய வாக்கு தத்தங்கள் என்ன. நான்காவதாக எக்ஸாம்பிள்ஸ் டு ஃபாலோ, நான் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் என்ன. ஐந்தாவதாக கமாண்ட்ஸ் டு ஒபே, கீழ்ப்பட வேண்டிய கட்டளைகள் என்ன. இறுதியாக நம்முடைய சிந்தனையில் வரக்கூடிய ஒரு தலைப்பை நாம் அதற்கு கொடுக்கலாம். இந்த ஒரு மெத்தடில் செய்யும் பொழுது நமக்கு இன்னும் வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவார். உங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட் மெத்தடை குறித்த வேற கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் நம்ம நிச்சயமாக அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மேலோட்டமாக வாசித்தால் வராது. திரும்ப திரும்ப நாம நேரம் எடுத்து படிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு இந்த காரியங்களை நமக்கு காண்பித்து தருவார். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. ரொம்ப அழகா வேதத்தை நாம படிக்கிறது மாத்திரம் இல்ல, வேதத்தை எப்படியெல்லாம் தியானிக்கலாம், அதுல இருந்து என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி தந்தீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு மாதிரி யாரும் கூட நம்ம வேதத்தை படிக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அதை எவ்வளவு அழகா ஒவ்வொரு பகுதியும் அந்த ரசிச்சு ருசிச்சு அப்படி ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் ரொம்ப நன்றி. உண்மையாவே இதன் மூலமா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ நம்மளுடைய 2வது ஸ்பீக்கர் டாக்டர் பேதுரு அவர்கள் நமக்கு புதுசானவர்கள் அல்ல. இந்த காட் டிபெண்டன்ஸ் மினிஸ்ட்ரி தொடங்கினவர்கள் டாக்டர் பேதுரு அவர்கள். திருநெல்வேலியில அவங்க தன்னுடைய மெடிக்கல் காலேஜ் படிப்பை முடிச்சு திருநெல்வேலியில வேலை செய்து கொண்டிருந்து இப்ப சமீப காலங்களால பல ஆண்டுகளாக அவரும் தன்னுடைய துணைவியார் டாக்டர் டயனா அவர்களும் அவங்க குவைத்துல ஒரு மெடிக்கல் டாக்டரா இருக்கிறாங்க. அவங்க அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு உண்மையான ஒரு மனிதன். அவங்க தேவனுக்காக ஒரு ஆழ்ந்த ஆர்வமுள்ள இருதயத்தோட
தேவனோடு உறவுகள்ல அநேகரை தேவனுடைய வழியில நடத்த அண்ணா தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார். அவர் தற்போது தன்னுடைய துணைவியாருடன் குவைட்ல இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையாய் அவங்களுக்கு 2 மகன்களை தந்திருக்கிறாங்க. மூத்த மகன் பேரு ஸ்டீவ், இளைய மகன் பேர் ஷான். இவர்கள் 2 பேரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சோ அண்ணன் நம்ம மத்தியில இருக்கிறது இது ஒரு மாபெரும் சந்தோஷத்தை குறிக்கும். அண்ணா இப்பொழுது நம்மோடு குவாலிட்டி மெத்தட், 2வது முறையான குவாலிட்டி மெத்தடை பத்தி நம்ம கூட கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறாங்க. சோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க அண்ணனை வரவேற்கிறோம். அண்ணா, ஓவர் டு யூ. பிரியமானவர்களே, மீண்டும் உங்களோடு சில காரியங்கள், குறிப்பாக குவாலிட்டி மெத்தட் அப்படிங்கிற 2வது வகையான மெத்தடை நாங்கள் உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்வதிலே ஆண்டவருக்குள் மகிழ்கிறேன். நான் ஓவர்வியூ சொன்ன நேரத்தில் முக்கியமான மெத்தட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய வகையான மெத்தட்ஸ் இருக்குது. ஆஸ்பெக்ட் மெத்தடு, ஸ்பேஸ் பெட்ஸ் மெத்தடு, சோப் மெத்தடு, குவாலிட்டி மெத்தடு, சேஃப் பேக் மெத்தடு, எக்ஸ்ப்ளோர் மெத்தடு, எல்லாமே நம்ம இங்கிலீஷில் நமக்கு கன்வீனியன்ட்டுக்காக நம்ம போட்டுக்கிற எழுத்துக்கள் தான். ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா அவனுடைய வசனத்தை ஏதாவது ஒரு விதத்திலே இன்னும் ஆழமாக அதனை தியானித்தல், அவ்வளோதான். அப்போ அந்த இதில் ஆஸ்பெக்ட் மெத்தடை பற்றி பிரதர் டென்சிங் நல்லா அருமையாக விளக்குறாங்க. பிரதர் டென்சிங் பற்றி அறிமுகம் சொல்கிறப்போ சகோதரி ருக்மணி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்கு அது ஒரு சிறிய கரெக்ஷனுங்கிறனால நான் சொல்லிக்கிறேன். அவங்க 1 இயர் அண்ட் 6 months இங்கிலீஷ் குரூப்பில் அவங்க அட்மினாக ஆக்டிவாக எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க 1.5 year காட் டிபெண்டன்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. பிரதர் டென்சிங் ஆல்சோ ஃப்ரம் த பிகினிங் 2019 ஆரம்பத்தில் இருந்தே நம்முடைய குழுவினுடைய ஆரம்ப கால அட்மின்ஸாக இருந்து அவனுடைய பணிகளை நமக்காக இணைந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. குவைத் தேசத்திலே ஐஇஎம் இந்தியன் இவெஞ்சலிக்கல் மிஷனுடைய ப்ரொமோஷனல் ஒர்க்கையும் அவங்க எடுத்து செய்கிறாங்க. என்ற அவர்களை குறித்த கூடுதல் அறிமுகத்தோடு நான் அவங்க அருமையாக குவாலிட்டி மெத்தட் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அப்போது அந்த அதில் 6 ஆஸ்பெக்ட் வருது. ஸோ இப்போ இந்த 6 ஒரு முக்கியமான ஒரு காரியம். இதற்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடியது தான் நான் இப்போ சொல்லக்கூடிய குவாலிட்டி மெத்தட். இது குவாலிட்டி அப்படின்ற மெத்தட். அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது, சோப் மெத்தடு. அது ஒரு சிம்பிள் மெத்தட்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வார்த்தை தான் சிம்பிள், SOAP 4 எழுத்து இருக்குது. ஆனால் அதில் விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலு. அதாவது ரொம்ப சிம்பிளாக எடுத்துட்டா ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து அதை பார்த்தோம்னா அதுதான் கொஞ்சம் ஒரு இதான இது. ஸோ அப்படிங்கிறப்போ அதை குறித்து அற்புதராஜ் பிரதர் அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல இருக்கிறாங்க. ஆனால் மெத்தட் மீன்ஸ் டைம் கன்சூமிங் அண்ட் ஆல்சோ த ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சோப் மெத்தட் சிம்பிள் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 2வது ஆஸ்பெக்ட்ங்கிறது பெரிய மெத்தடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்து தான் குவாலிட்டி. ஸோ அப்போ அந்த குவாலிட்டி அப்படிங்கிறத குறித்து அதுலேயும் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், குவாலிட்டிங்கிறதுல எழுத்து எத்தனை இருக்குதுங்க? 7 எழுத்து இருக்குது. அப்போ 6 விட 7 பெருசு. அது மாத்திரமல்ல, அவங்க 6 தலைப்புல போட்டு அதுக்கு ஒரு கேப்பு விட்டு கீழே நிகழ்வுகள்னு போட்டிருந்தாங்க, மேலே டேட்டு பகுதின்னு போட்டிருந்தாங்க. அதோடு முடிஞ்சிச்சு அவங்களுடைய அந்த ஃபார்மெட், லைக் அந்த டெம்ப்ளேட்ஸ், அந்த டெய்லியும் நம்ம எடுத்து எழுதக்கூடிய நோட்ஸுக்கு அந்த பகுதி அவ்வளவுதான். ஆனால் இங்கே 7 ஆஸ்பெக்ட்ல இல்லைன்னா 7 கோணத்தில் நம்ம இதை பார்க்கறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு இதுக்கும் நல்லா டீட்டெயில்டாக எடுத்து எழுத போகிறோம். அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன். அது நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து நீங்கள் பாருங்க. ஆனால் நான் முதல்ல உங்களுடைய மனசை நான் சொல்லிக்கிறேன். அதை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மெத்தட்னா கொஞ்சம் கமிட்மெண்ட் வேணும். கொஞ்சம் உங்களுக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் விருப்பமும் அந்த நேரமும் இருக்கப்ப மட்டும்தான் நீங்கள் உங்களால் அதை செய்ய முடியும். அதனால் அது என்னன்னு அப்படின்னு சொல்லி முதல்ல புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ இது நமக்கு ஒத்து வராது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இல்லாதபடிக்கு அதை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நடைமுறையில் அடுத்த மாதத்துல நம்மளுடைய குரூப்பில் ஆரம்பித்து இது செய்கிறப்போ நீங்கள் சோப் மெத்தடில் போக போகிறீங்களா, இல்லை ஆஸ்பெக்ட் மெத்தடில் போட போகிறீங்களா, இல்லை குவாலிட்டி மெத்தடில் பண்ண போகிறீங்களாங்கிறத நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். நாங்கள் 3க்குமே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதை பற்றி நம்ம பேசிக்குவோம். ஓகே. அப்போது Q அப்படிங்கிறது Q அப்படிங்கிறது குவாலிட்டிஸ் ஆஃப் காட். குவாலிட்டிஸ் ஆஃப் காட் நான் முதல்ல சுருக்கமான 7 வார்த்தை மட்டும் சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் காட். 2வது அண்டர்டேக்கிங் ஆஃப் காட். அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறப்ப தமிழில் பராமரிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் அவங்க பிரதர் சொன்ன மாதிரி
அதுல குவாலிட்டிஸ் ஆஃப் காடுங்கிறது வந்து அபவுட் காட், தேவனை குறித்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அண்டர்டேக்கிங் காடுங்கிறப்போ ப்ராமிஸ். ஓகே, அதுல ஆஸ்பெக்ட் மெத்தட்ல கூட ப்ராமிஸ் டு கிளைம் வந்தது இல்லையா? அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து கூட நம்ம அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், அந்த தலைப்பாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஆக்ஷன்ஸ், அங்க வந்து சின்ஸ் டு அவாய்ட், கமெண்ட் டு ஒபே அப்படின்னு சில 2 வார்த்தைகள் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கூட செய்ய வேண்டிய செயல்பாடுகள், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லி டைரக்டா போட்டிருக்குதோ நம்ம அதை எடுத்து எழுதுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா லைஃப் ஆஃப் பீப்புள், லைஃப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு மக்களுடைய வாழ்க்கை. அதாவது எந்த ஒரு பேசேஜ் நம்ம எடுத்துட்டாலும் நல்ல மக்களை குறித்த நல்ல எடுத்துக்காட்டும் இருக்கும், கெட்ட எடுத்துக்காட்டுகளும் இருக்கும். அப்ப 2 பேரையும் குறித்து அதுல இருக்கும். அப்ப அங்க எக்ஸாம்பிள் டு ஃபாலோன்னு பிரதர் சொன்ன அந்த ஆஸ்பெக்ட்ல இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து எக்ஸாம்பிள் டு ஃபாலோ, பேட் எக்ஸாம்பிள் டு அன்ஃபாலோ. ஸோ அந்த மாதிரி 2ஐயும் கூட நம்ம வந்து மனசில் வச்சுக்கலாம். ஸோ மக்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எந்த வகையான மக்கள் என்ன காரியம் செய்ய வேண்டியது இல்லை செய்ய வேண்டாதது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிக்விட்டி. அப்போ இதனுடைய அடிப்படையில் நாம அறிக்கை தனிப்பட்ட முறையில் நம்முடைய வாழ்க்கையில என்ன அந்த பாவம் காணப்படுது, அதை நம்ம என்னத்தை விட வேண்டியிருக்குங்கிறது குறித்து நாம் நம்முடைய நோட்ஸ்ல நம்ம எடுத்து எழுதுறோம். இனிக்விட்டி, சின்ஸ் டு அவாய்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனுடைய. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து டைட்டில் அப்படின்னு நம்ம சொன்னோம், இல்லைன்னா ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆஸ்பெக்ட் மெத்தட்ல. இங்கே நம்ம பார்த்தோம்னு சொன்னா டெல் இட் டு அதர்ஸ். டெல் இட் டு அதர்ஸ்னா மற்றவர்களிடம் பகிர வேண்டிய அளவிற்கான சில உண்மைகளை நம்ம எடுத்து எழுதுறோம். அதான் ட்ரூத் டு ஷேர் வித் அதர்ஸ், மற்றவங்களிடம் பகிரத்தக்கதான உண்மைகளை எடுத்து எழுதுறோம். அப்புறம் கடைசியா சொன்ன மாதிரி என்னதான் எடுத்து எழுதி எல்லாம் பண்ணினாலும், மற்றவங்களெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் நம்ம நாமே அர்ப்பணிக்காவிட்டால் அதனால பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ஈல்டு அந்த நாளுக்காக நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து அந்த குவாலிட்டி மெத்தட். அப்போ நீங்க ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு மேல குவாலிட்டி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது ஈஸி தான். அப்போ குவாலிட்டியில உங்களுக்கு ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு 6 தான் வருது, இதுல 7 வருது. அதுல அவங்க 6க்கும் நம்ம விளக்கம் சொல்லிட்டாங்க, நானும் இந்த விளக்கத்தை சொல்லிட்டேன். ஆனா இப்பதான் போக போகுது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு புரிய பின்னாடி சொல்றப்போ எவ்வளவு டீட்டெயிலா உங்களால எழுத முடியும் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அப்போ நீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஒன்று வரும். அப்போ பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் ஏதோ வித்தியாசம் உண்டானா வித்தியாசம் கண்டிப்பா உண்டு. ஏங்க இது வந்து வெறும் தியானம், ஆண்டோடைய வசனங்களை கொஞ்சம் அதிக நேரம் செலவிட்டு தியானித்து நம்ம அர்ப்பணிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா ஸ்டடின்னு சொல்லி பாக்குறப்போ அதுல நிறைய இருக்குது. அந்த பின்னணி பார்க்கணும், எழுத்து முறையை பார்க்கணும், அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும், புக்குகளை புரட்டணும், கன்கார்டன்ஸை பார்க்கணும், டிக்ஷனரியை பார்க்கணும், பேக்ரவுண்டை யோசிக்கணும், இப்படி நிறைய காரியங்கள்லாம் பார்த்து எடுத்து புரிஞ்சு எடுத்து அதுலேயும் அப்சர்வ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி அப்ளிகேஷன் பாயிண்ட்ல கொண்டு வந்து, ஸோ அதுதான் வந்து பைபிள் ஸ்டடி. ஸோ அதை பற்றிலாம் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனால அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆனால் இதில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத மட்டும் நான் இப்போ அடுத்த ஒரு 3 minutes 5 minutes நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா தேவனுடைய பண்புகள்னு சொல்லி பார்க்குறப்போ அட்ரிபியூட்ஸ், குவாலிட்டிஸ் அப்படின்னா அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்லயுமே நம்ம ஒரு பேசேஜ் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதுல சில பேசேஜ்ல ஃபாதர் காட் த ஃபாதர் பற்றி சொல்லியிருக்கோம், சிலதுல காட் த சன் ஆஃப் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் பற்றி சொல்லியிருக்கோம், சிலதுல ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சொல்லியிருக்கோம், ட்ரினிட்டினுடைய பார்ட். ஸோ அப்படி இருக்கிறப்போ சில இடத்துல 3 பேரையும் சொல்லியிருக்கோம், சில இடத்துல முதல் 2 பேரை சொல்லியிருக்கோம், சில இடத்துல ரெண்டாவது 2 பேரை சொல்லியிருக்கோம், இல்லைன்னா ஃபாதர் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் சொல்லியிருக்கோம். ஸோ எதுவா இருந்தாலும் இந்த 3 பேருடைய திரியேக தேவனுடைய 3 பேரையுமோ 2 பேரையுமோ ஒருத்தரையோ பற்றி அதில் சொல்லியிருக்கோம். அப்போ அதை தனித்தனியாக எடுத்து எழுதணும். ஆஸ்பெக்ட் மெத்தட்ல திரியேக தேவனுடைய யாராவது ஒருத்தரை பற்றி என்ன சொல்லியிருந்தாலும் ஒரு கட்டத்தில் எழுதிடுறோம், அது முடிஞ்சு போச்சுது. ஆனா இங்கே வந்து ஃபாதரை பற்றி என்ன சொல்லியிருக்குது, சன்னை பற்றி என்ன சொல்லியிருக்குது, ஹோலி ஸ்பிரிட் பற்றி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதுறோம். அது எதுக்காக உதவும்? so that we can praise him and adore him. சில நேரம் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொல்லிச்சுன்னா 2 வார்த்தை மேல ஆண்டவர் பொருளுக்கு வரமாட்டேங்குது இல்லையா? ஏன்னா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கா, இல்லை தெரியலையா என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த பழக்கத்துக்கு வரமாட்டேங்குது நமக்கு. அப்போ டெய்லி நம்ம வந்து அவருடைய பண்புகளை குறித்து எடுத்து எழுதி நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ ஸ்தோத்திர பலிகள் 1000 நமக்கு அத்துப்படியா இருக்கும். ஆனாலும் இது 1000 அல்ல 10,000 மேல வரும். நீ தொடர்ந்து எடுத்து எழுதிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஆண்டவருடைய அட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பராமரிப்புகள் சொல்லி பார்க்கிறப்போ அண்டர்டேக்கிங், ஆண்டவருடைய ப்ராமிசஸ், அண்டர்டேக்கிங்னா ப்ராமிசஸ் ஆஃப் காட் இன் த பேசேஜ் விச் ஐ கேன் பிரைஸ் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஹிம். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நாம் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரே அதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்படிப்பட்ட ப்ராமிசஸை எடுத்து நம்ம எழுதுறோம். அப்புறம் வந்து செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றப்போ நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ கமாண்ட்,
இந்த பேசேஜ் விச் ஐ நீட் டு கேரி ஆர் ஒபே, அதை நம்ம வந்து எடுத்து எழுதுறோம். அப்புறம் மக்களுடைய வாழ்க்கை என்று சொல்றப்ப லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள், எக்ஸாம்பிள் போத் குட் அண்ட் பேட், இந்த பேசேஜ் டு ஒபே ஆர் டு அவாய்ட், கடைபிடிக்க வேண்டிய இல்லை என்றால் தவிர்க்க வேண்டிய நல்ல மற்றும் கெட்ட மக்களை குறித்து நம்ம வந்து அதை எடுத்து எழுதுறோம். அப்ப அறிக்கையிட வேண்டிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, பாவங்கள்னு சொல்றப்போ டைரக்டா வந்து மற்றவங்க மேல சொன்னப்பட்டிருக்கிற அந்த காரியங்களா கூட இருக்கும். ஆனாலும் இதுல வந்து என்ன ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி சொன்னா, அந்த மேல சொல்லப்பட்டிருக்கிற QAQUQUAL அந்த 4 மெத்தட்லயுமே நம்ம பார்த்த பகுதியில இருந்து தான் நம்மளோட தனிப்பட்ட முறையில நாம எந்த காரியங்களுக்கு நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி பண்ணலாம். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈவன் கியூல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரை நம்ம இதுவரையும் அப்படி பிரைஸ் பண்ணாம இருந்ததுக்காக, இல்லைன்னா ஒர்ஷிப் பண்ணாம இருந்ததுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இல்லைன்னா வந்து அவருடைய கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் இதுவரையும் நம்ம நம்பாததுக்காக நாம வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இல்லைன்னா வந்து கொடுக்கப்பட்ட கட்டளை இதுவரையும் கீழ்ப்படியாததுக்காக நாம வந்து மன்னிப்பு கேட்கலாம். இல்லைன்னா வந்து நல்ல எக்ஸாம்பிளை நம்ம ஃபாலோ பண்ணாமலும் பேட் எக்ஸாம்பிளை அவாய்ட் பண்ணாமலும் இருந்ததுக்காக நாம இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். இப்படி எப்படி ஆங்கிள்லயும் நம்ம வந்து சின்ன கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்து எழுத முடியும். சரியா? இதான் வந்து நான் அந்த மெத்தடுக்கும் இதுக்கு வந்து டீட்டெயில் மெத்தட்னு நான் சொன்னது. அப்புறம் மற்றவர்களிடத்துல பகிர்தல் என்று சொல்லும் பொழுது சொல்றப்போ, அந்த நாள்ல நாம் கற்றுக்கொண்ட அந்த காரியங்களை மற்றவர்களிடத்திலே பகிரத்தக்கதாக நாம் வந்து எடுத்து எழுதணும்னு சொல்லி சொன்னா 2 விஷயம். மற்றவங்களுக்கு ஒண்ணு டீச் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு நமக்கு வந்து ஆழமா பதியும். இன்னொன்று மற்றவங்களுக்கு டீச் பண்றோம்னா நமக்கு வந்து ஒரு புரிதலோட தான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். சும்மா தெரியாமலாம் நம்ம சொல்ல மாட்டோம், ஒப்புவிக்கிற மாதிரி ஒப்புவிக்க மாட்டோம். அப்போ நமக்கு வந்து முதல்ல நம்ம அதை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லை என்றால் நம்ம அர்ப்பணிக்கிறோம். பின்னர் மற்றவர்களுக்கு அதை வந்து எடுத்து சொல்றதுக்கான ஒரு கருத்துக்களாக நம்ம வந்து எடுத்து எழுதுறோம். அப்புறம் ஈல்டுன்னு சொல்லி சொல்றப்போ, ஈல்டு ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ப்ராடக்ட்னு சொல்றோம் இல்லையா, ஈல்டுன்னு சொல்றப்போ, அப்போ நம்மளோட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ கீழ்கண்ட 7 ஆஸ்பெக்ட்ல நம்ம ஜெபம் பண்ணலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த காரியங்களை அப்ளை பண்றதை பற்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கையில நம்முடைய படிக்கிற இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல, இல்லைன்னா நம்முடைய வேலை செய்யற இடம், இல்லைன்னா கல்லூரி படிக்கிறவங்களா இருந்தா காலேஜ், ஸ்கூலு, அப்புறமா நம்ம சுற்றி இருக்கிற நம்முடைய சமுதாயம் இல்லைன்னா நாடு, இதுல நம்ம என்ன நம்முடைய கடமைகள் அதை குறித்து நம்ம விட்டு கொடுத்து மீன்ஸ் அர்ப்பணித்து இது பண்ணலாம். நம்முடைய சபைக்காக நாம் என்ன தீர்மானங்கள் எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். அதுலயும் குறிப்பாக சபை மற்றும் சபை சாராத ஊழியங்கள், நம்ம ஈடுபடக்கூடிய ஊழியங்கள்ல நம்ம என்ன காரியங்களை இன்னும் அதிகமா செய்யலாம் அப்படிங்கிறது குறித்தும் நம்ம விட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரியங்கள். அப்போ இந்த மாதிரி டீட்டெயில்டா உங்களுக்கு நம்ம வந்து பேசேஜ் நம்ம கொடுக்குறோம். இதான் உங்களுக்கு ஃபார்மேட். நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நீங்க அதில் நல்லாவே உங்களுக்கு புரியும். ஒரே ஸ்லைட்ல போட்டுக்கனால உங்களுக்கு பெருசா தெரியாம இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்க திரியக தேவனை குறித்து அதை ஆராதிக்க வேண்டிய அவருடைய பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவினர் 3 பேரையும் தனித்தனியாக எடுத்து எழுதுறோம். அவன் தேவனை துதிக்க வண்ணமாக இல்லைன்னா உரிமை கொண்டாடத்தக்கதான என்னுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லி எடுத்து எழுதுறோம் 1, 2. அப்புறம் கீழ்ப்பட வேண்டிய செயல்பாடுகள் கட்டளை கூடிய கீழ்ப்பட வேண்டிய கட்டளை, இல்லைன்றால் கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிப்பு அப்படின்னு தனித்தனியா எடுத்து எழுதுறோம். அப்புறம் பின்பற்ற வேண்டிய நல்ல முன்மாதிரி, தவிர்க்க வேண்டிய கெட்ட முன்மாதிரி, அப்புறம் அந்த என்னென்ன காரியங்களுக்காக மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்ல, அதெல்லாம் எடுத்து எழுதுறோம். ஜெபிக்கக்கூடிய காரியங்களுக்காக பண்றோம். அப்புறம் அந்த நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ஜெபித்து முடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ ஜெபித்து முடிக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த ஆக்ட்ஸ் அப்படின்ற மெத்தட்ல, இல்லைன்னா ப்ரே அப்படின்ற மெத்தட்ல நம்ம வந்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த காரியத்தையும் கூட இந்த இடத்துல நம்ம எடுத்து எழுதுறோம். அதுக்கு ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு அதுல இருக்குது. ஸோ தட் அதில் நீங்க அந்த நாளுக்கு நீங்க எழுத முடியும். இன்னும் ஒரு பகுதி இருக்குது, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக புதிய விஷயங்கள்னு சொன்னேன் இல்லையா. அதுலதான் விசுவாசிகளுக்கு அவிசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லி 2 ஏரியா தர்றேன். இப்போ விசுவாசிகளுக்குங்கிறப்போ நம்ம பொதுவாகவே நம்ம மைண்ட் செட்டு இல்லைன்னா நமக்கு வந்து உடனே வந்து வரக்கூடியது நம்ம அப்ளிகேஷன் பாயிண்ட்ல நம்ம வந்து இல்லைன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து நிறைய வந்து விசுவாசிகள் தான் இருக்கும். ஏன்னா விசுவாசிகளுடைய கான்டெக்ட்ல தான் நம்ம யோசிப்போம். அதனால அதுக்கு நிறைய பாயிண்ட் நம்ம எழுதிருக்கு அங்கே இடம் தர்றோம். அப்புறம் அவிசுவாசிகளுக்கும் அதில் நம்ம வந்து யோசிக்கணும். ஒரே பேசேஜே நம்ம வந்து விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் நம்ம அந்த ஆங்கிள் நம்ம பார்க்க முடியும். அவிசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரியும் அவிசுவாசிகளுக்கு புரியும் வண்ணம் அதனை எளிமையாகவும் புரியும் விதமாகவும், இல்லைன்றால் முக்கியமான கருத்தை மாத்திரமும் ஆவிக்குரிய, இல்லைன்றால் ஆவிக்குரிய தான் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்ட்ரின் பேஸ்ட், இல்லைன்னா வந்து ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ளாக காரியத்தை சொல்றதை காட்டிலும் முக்கியமான, மேலோட்டமான, அவசியமான
காரியங்களை அவிசுவாசிகளுக்கு சொல்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஆங்கிள் நம்ம எடுத்து எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் வற்புறுத்துறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 கேள்வி வந்து அந்த பகுதியில் ஒரு நாளும் கொடுப்போம். அந்த 5 கேள்வி அதுக்கான பதில் எடுத்து எழுதுறதுக்கும் நம்ம இடத்த தர்றோம். நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறப்போ இந்த இதில் உள்ள 2வது பேசேஜினுடைய இந்த 6ன்னு போட்டிருக்குல்ல, இந்த 6ன்னு போட்டிருக்க அந்த ஏரியாவிலேருந்து கீழே உள்ளதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் ஷேர் பண்ணால் போதும். அதில் வேத தியான பகுதியை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே முதல் பக்கத்தில் இது இருக்குது, ஆனாலும் அது அந்த பேப்பர் உங்களோட இருக்கும். குரூப்பில் ஷேர் பண்ணுறப்போ அந்த பேசேஜ் நீங்கள் போடுவீங்க. ஸோ தட் இது மூலமா மற்றவங்களும் கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் வந்து குவாலிட்டி மெத்தட். நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குவாலிட்டி மெத்தட் எவ்வளவு தலை சுத்துற மெத்தட்னு சொல்லி உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ தட் இஸ் த ரியாலிட்டி. ஆஸ்பெக்ட்ங்கிறது சிம்பிளா இருக்கும். சிம்பிளா மீன்ஸ் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்களால முடிக்க முடியும். 5 நிமிஷத்துல கூட முடிக்க முடியும். ஆனா இது வந்து கொஞ்சம் 1/2 மணி நேரமா டைம் எடுக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்புறம் நீங்க வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா வரும். ஏற்கனவே பிரதர் டென்சிங் சொன்ன மாதிரி ஒரே பேசேஜில் எல்லா ஆஸ்பெக்டும் எல்லா காரியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது, இல்லாமலும் இருக்கலாம். அதனால எல்லாத்தையும் இருக்கணுமேங்கிறதுக்காக தேடி பிடிச்சலாம் கண்டுபிடிச்சு எழுத வேண்டாம். 3 தடவைக்கு 4 தடவை நீங்க வாசிக்கிற நேரம், நீங்க நேரம் செலவிடுற நேரம், ஆண்டவர் உங்களோடு உள்ளுணர்வோடு உங்களோடு பேசுவார். அதை நீங்க எடுத்து எழுதினா போதும். ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லிச்சுன்னா ஓகே, நம்ம இன்னும் ஆயத்தமாகல, ரெடி ஆகலை, இல்லைன்னா வந்து நேரத்தை சொன்னதை கீழ்படியலை, அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேச போறதா இல்லை, அதனால வந்துட்டு அடுத்த நாள் எழுதிக்கோன்னு சொல்லிட்டு முடி வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஆரம்பத்தில் நீங்கள் பயிற்சியாக நீங்கள் இதை செய்யும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி அந்த ஃபார்மெட்டை நீங்கள் நிரப்புறதுக்கு நீங்கள் நேரம் செலவிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். இதான் வந்து குவாலிட்டி மெத்தட். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ. நன்றி டாக்டர். ரொம்ப அழகா குவாலிட்டி மெத்தடை பத்தி நீங்க எங்களோடு இணைந்தீங்க. ஏன் நம்ம வேதாகமத்தை படிச்சா போதாதா, ஏன் தியானிக்கணும்? சத்திய வேதாகமத்துல வந்து ஒரு வசனம் இப்படி சொல்லுது, எஸ்ரா 7:10, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். ஆமென். அதனால நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறவர்களாக அல்ல, தேவன் நமக்காக வைத்திருக்கிற சகல காரியங்களையும் நம்ம அந்த தியானத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள நம்மளோடு ரொம்ப அழகா டாக்டர் அண்ணன் டென்சிங் அவர்களும் டாக்டர் பேதுரு தேவதாசன் அவர்களும் நம்மோடு அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. இப்பொழுது நம்மளுடைய 3ஆம் பேச்சாளரை நாம் அழைக்க இருக்கிறோம். அவரும் நமக்கு புதினானவர் அல்ல, சகோதரர் அற்புதராஜ் சாமுவேல் அவர்கள். சோப் மெத்தட், வேதாகமத்தை வந்து சோப் மெத்தட்ல, சோப் என்ற முறையில வந்து நம்ம எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த முறையை பத்தி நம்மளோட பேச இருக்கிறாங்க. அண்ணன் சகோதரர் அற்புதராஜ் சாமுவேல் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ ஊழியத்துல மிகுந்த அனுபவம் மிக்கவரா இருக்கிறார். அவர் வந்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அது மாத்திரம் இல்ல, ஒரு மேய்ப்பராக, ஆசிரியராக, ஒரு எழுத்தாளராக, அது மாற்றம் இல்ல, அநேக ஜனங்களை வந்து அவர் வந்து ஒரு பயிற்றுவிக்கும் ஒரு நபராக அண்ணா இருக்கிறாங்க. அவங்க அநேக வருடங்களா வந்து பெங்களூர்ல இருக்கிறதான சவுத் ஏசியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், சயாக்ஸ் என்ற காலேஜ்ல இன்ஸ்டிடியூட்ல வந்து அண்ணன் வந்து மத ஆய்வியல் துறையில தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை அவங்க மேற்கொண்டு வருகிறாங்க. அண்ணா வந்து அநேகரை சுவிசேஷத்தின் வழியாக வந்து அவங்க நடத்துறவங்க. அது மாத்திரம் இல்ல, அநேகரை வந்து கிறிஸ்துவுக்குள்ள நடத்துகிறதான ஒரு அருமையான சகோதரன். வேதாகமத்தை அவர் நன்றாக கற்றறிந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அமைதி நேர நண்பன் என்கிற ஒரு தியான நூலை கூட அண்ணன் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு சமயம் இருக்குமானால் அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். அண்ணன் தற்போது தன்னுடைய துணைவியார் வினிபா மற்றும் தன்னுடைய 2 பிள்ளைகள் ஜெப்ரி ஸ்மித், அதுக்கப்புறம் திவ்ய கிருபா என்ற 2 பிள்ளைகளோடு அவங்க பெங்களூர்ல வசித்து வர்றாங்க. சோ அண்ணன் அற்புதராஜ் அவர்கள் நம்ம மத்தியில அந்த சோப் முறையில நம்ம எப்படி வேதாகமத்தை தியானிக்க வேண்டும், தியானிக்க முடியும் என்பதை பற்றி நம்மோடு பேச இருக்கிறாங்க. சோ அண்ணனை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்களையும் மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் வந்து மிக முக்கியமான நாள். ஏன்னா நம்ம வந்து பைபிள் மெடிடேஷன் மெத்தட்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இதனவே நம்ம போன மாதம் டாக் ஷோவுடைய ஒரு கருத்தரங்கனுடைய தொடர்ச்சியாக நாம் இதை பார்க்கிறோம். பைபிள் ரீடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா வேதாகமத்தை தியானிப்பது, வேதாகமத்தை வாசித்த பின்பு அதை தியானிப்பது அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கு. ஆனா சேட்லி இன்னைக்கு உலகம் முழுவதிலும் வேதாகமத்தை வாசிப்பதற்கு கூட அநேக கிறிஸ்தவர்களுக்கு நேரம் இல்லாம அவங்களுடைய பிஸி ஷெட்யூல் அப்படிங்கிறது ஒரு தடையாக, ஒரு சாக்கு போக்காக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பட் ஆனா சர்ப்ரைசிங்லி சமீப காலங்கள்ல நம்ம மொபைல் மற்றும் பலவிதமான ஆப்ஸ் நிறைய வேதாகம வாசிப்பு அதிகரித்திருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. ஆனாலும் வேதாகமத்தை தியானிப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இன்னும் இதாகல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க வேதாகமத்தை வாசிக்கிறது ஈஸி, தியானிக்கணும்னா எனக்கு அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு பக்குவமோ அதெல்லாம் படிப்போ இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பிரியமானவங்களே, வேதாகமத்தை ஒரு சிறிய குழந்தையாலும் வாசித்து நன்றாக அர்த்தம் புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்துல வேதாகமத்தினுடைய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மிகவும் கற்றறிந்த அறிஞர்களும் அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஒரு சிறிய குழந்தையும் கூட அதை எளிதில் புரிந்து கொள்கிற வண்ணமாக அது இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், மனுஷி பாக்கியவான். அப்போ நம்ம வேதாகமத்தை வாசித்து தியானிக்கும் போது அது ஒரு நாளும் நமக்கு அது வீணாக போகாது. இந்தபடினால இப்போ நீங்க ஏற்கனவே நம்ம 2 மெத்தட்ஸ் நீங்க பாத்தீங்க. அவங்க ரொம்ப அருமையா நீங்க புரிந்து கொள்ளத்தக்கதாக அவங்க குவாலிட்டி மற்றும் ஆஸ்பெக்ட்ஸ் மெத்தட் பத்தி சொன்னதை நீங்க பாத்தீங்க. நானும் ஒரு சிறிய மெத்தடை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இது சோப் மெத்தட். இப்போ சோப் மெத்தட் அப்படிங்கும் போது இன்னைக்கு நிறைய மெத்தட்ஸ் நம்ம இருக்கிறத பார்த்து பயந்துடக்கூடாது. நம்ம எல்லா மெத்தட்ஸையும் ஞாபகம் வைக்கும்போது எல்லா வேதாகம தியான முறைகளுக்கும் அடிப்படையானது ஆதி திருச்சபையில இருந்தே அங்க பயன்பாட்டுல இருக்கிற ஒண்ணு என்ன அப்படின்னா லெக்டோ டிவினா அப்படின்னு சொல்லி நான் போன மாதம் கருத்தரங்களை பேசினேன். அந்த அதுதான் எல்லா விதமான தியான முறைகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. அப்போ வேதாகமத்தின் இந்த சோப் டிவோஷனல் மெத்தட் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோப் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒன்று. எதுக்காக பயன்படுத்துவோம்? நம்ம நம்மளுடைய சரீரத்தை நம்ம சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறது சோப். இந்த சோப் மெத்தடை நீங்க எளிமையாக புரிந்து கொள்ளணும்னா அது ஒரு அக்ரோனிம், அதாவது ஒரு சுருக்கமான ஒரு வார்த்தை. எப்படின்னா ஸ்கிரிப்சர், அப்சர்வேஷன், அப்ளிகேஷன் அண்ட் பிரேயர். வேத வசனம், அப்சர்வேஷன்னா அதை கவனித்தல், அப்ளிகேஷன்னா பயன்பாடு, வாழ்க்கையில செயல்படுத்துதல், அப்புறம் பிரேயர். இப்போ எனக்கு வேதாகம தியானம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா முக்கியமான ஒரு காரணம் செல்வின் ஹியூஜ் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதருடைய எவ்ரிடே வித் ஜீசஸ் புக். அதுல அவங்க முறையான ஒரு பைபிள் ரீடிங் அப்படியே ஜெனசிஸ் டு ரெவலேஷன் போகும். ஆனா அந்த வாசித்த அந்த பகுதியில இருந்துதான் அந்த நாளுக்கான டெய்லி டிவோஷன் இருக்கும். இப்போ நான் அதே முறையை பின்பற்றி அமைதி நேர நண்பன் அப்படிங்கிற இந்த 1 வருட தியான நூல், நம்முடைய காட் டிபெண்டன்ஸ் வேத வாசிப்பு சவால்ல 1 வருஷ அந்த சவால்ல உள்ள வேத வாசிப்பு பகுதிகளை எடுத்து இந்த சோப் மெத்தடை அப்ளை பண்ணி நான் எழுத ஆண்டவர் கிருபை செய்தார். இது நம்ம எல்லாரும் செய்ய மிகவும் எளிமையான ஒரு முறை அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய இது என்ன அப்படின்னா, என்னால ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் முடியும். தேவன்
எனக்கே உதவி செய்வார் என்றால் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும், வேதத்தை தியானிக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவனால வந்து உதவி செய்ய முடியும். அப்போ நம்ம இப்படிப்பட்ட வேத தியான முறைகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில வேத வசனங்கள் வந்து ஜீவனுள்ளதாக, உயிருள்ளதாக மாறி நம்முடைய வாழ்க்கை உயிருள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக மாறும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சோப் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்கிரிப்சர். இப்போ நம்மளுடைய வேத தியானத்திற்கு மிகவும் அடிப்படையானது, எசென்சியல் என்ன அப்படின்னா வேத வசனம். வேத பகுதி. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை முறையாக கிரமமாக நம்ம வந்து புத்தகமாகவோ நம்ம வந்து அப்படி வந்து வாசிக்கும் போகுது, அதுல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கறத நம்ம வந்து முதலாவது பகுதியாக நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்சரை வந்து நம்ம வந்து ஜெபத்தோட வாசிக்க வேண்டும். எந்த ஒரு வேத தியானத்திற்கும் ஸ்கிரிப்சர் வந்து மிக மிக அடிப்படையானது. நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு எந்த ஒரு வேத தியான முறையும் நம்ம வந்து ஆரம்பிக்கவே முடியாது. அப்போ இந்த சோப் மெத்தட்லயும் கூட நம்ம ஒரு வேத பகுதியை அல்லனா வந்து ஒரு வசனத்தை நம்ம வந்து கவனமாக ஜெபத்தோட நம்ம வந்து வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போகுது வேதாகமத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான அதிசயமான உண்மை என்னன்னா, அது ஜீவனுள்ள வார்த்தை. நம்ம இப்பொழுது அது நல்ல தெரிந்த வசனமாக இருந்தாலும் அதன் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதை நாம் உணர முடியும். அப்போ இந்த ஸ்கிரிப்சர் போர்ஷன் வெர்சஸ் நம்ம வந்து அதுல ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற வரைக்கும் வேத தியான முறையில உள்ள ஒரு முக்கியமான ஒரு பிராக்டிஸ் என்னன்னா, ரீட், ரீரீட் அண்ட் ரீட் டில் த ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக்ஸ் இன்டு யுவர் ஹார்ட். நீங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல பேசுகிற வரைக்கும் தேவனுடைய வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்தல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப ஸ்கிரிப்சர்ல நம்ம அதை தான் வந்து நம்ம வந்து செய்யறோம். ஆண்டவர் நமக்கு என்ன வந்து பேச விரும்புகிறார் அப்படிங்கிறத முதலாவது அந்த ஸ்கிரிப்சர் பகுதியில நம்ம வந்து இது பண்றோம். அப்புறம் சோப்ல இரண்டாவதாக உள்ளது என்ன அப்படின்னா அப்சர்வேஷன். இப்போ அப்சர்வேஷன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம அன்றாடம் வந்து நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஏதோ ஒன்னையும் நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிறோம், பார்த்துதான் நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். அப்போ வேத வசனத்தை வாசிக்கிற நாம் அந்த வேத வசனம் அல்ல வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம கவனமாக அதை வந்து பார்க்கிறோம். உற்று நோக்குதல், தமிழ்ல அழகா சொன்னா உற்று நோக்குதல். அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது தேவனை பற்றி நீங்க வந்து குவாலிட்டி மெத்தட், ஆஸ்பெக்ட் மெத்தட்ல வந்து பல விதமான படிநிலைகளை நீங்க எல்லாம் வழிமுறைகளை வந்து பார்த்தீங்க. அதே மாதிரி இதுல இந்த அப்சர்வேஷன்ல நம்ம வந்து தேவன் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த வேத பகுதி எதை பற்றி அல்லனா எந்த சப்ஜெக்ட் பத்தி நம்மளுக்கு சொல்லுது, இந்த வேத பகுதியில் என்ன உண்மையை தேவன் நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி we learn through questions. பலவிதமான கேள்விகளை நம்ம வந்து கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து அந்த அப்சர்வேஷன் மூலமாக நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். அப்போ சோப்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்சர், ரெண்டாவது அப்சர்வேஷன். இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கெல்லாம் வந்து அத ஸ்கிரிப்சரை அப்சர்வ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் கிடையாது, அறிவு கிடையாது, படிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பண்றாங்க. பிரியமானவர்களே, நம்மளுக்கு அப்படி ஒரு பெரிய படிப்பு எல்லாம் வந்து ஒரு சிறப்பான கண்ணாடி இருந்தால் மட்டும்தான் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேதம் அதை வாசிக்கிற யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான வசனம். அதனால நம்ம வந்து அப்சர்வேஷன் பண்ணும்போது தேவன் நம்முடைய இருதயத்துல அந்த வேத வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை வந்து நமக்கு வந்து உணர்த்துகிறார். இப்போ நம்ம அப்சர்வேஷன் பண்ணும்போது அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டெப்க்கு நம்ம வரோம். ஸ்கிரிப்சர், அப்சர்வேஷன், அப்புறம் அப்ளிகேஷன், பயன்பாடு. இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு வேத பகுதியை வாசித்து அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உண்மையை எல்லாம் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது
இமீடியட்டா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அதற்கு கீழ்ப்படிதல். ஸோ அதை நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம், அதுக்கு வந்து அப்ளை நம்மளுடைய வாழ்க்கையில அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து அது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ இந்த சோப் மெத்தட்ல உள்ள ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து எப்பவுமே வந்து பர்சனலா இருக்கும். இப்போ நான் வந்து முதல்ல ஒரு வசனம் வாசித்தேன், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ இது வந்து ஒரு ஜெனரலைஸ்ட் ஸ்டேட்மெண்ட். யாரெல்லாம் வந்து ஆண்டவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து அதை இரவும் பகலும் தியானிக்காங்களோ அவங்க பாக்கியவான். ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருந்தாலும் அவங்க வந்து வேதத்தை வாசித்து தியானிப்பார்கள் என்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது புரிந்து கொள்கிறோம். ஆனா நான் அதை அப்ளை பண்ணும்போது, நான் தேவனுடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி ஐ ஹாவ் டு அப்ளை பர்சனலி. வேதத்தை வந்து யாரோ ஒருத்தருக்கு நான் அதை அப்ளை பண்றதுக்கு பதிலா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அப்ளை பண்ணணும். அப்போ நான் வேதத்தில் பிரியமா இருக்கிறேனா, நான் இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை என்னுடைய வாழ்க்கைக்கு அந்த வேத பகுதியை அப்ளை பண்ணும்போதுதான் இந்த சோப் டிவோஷனல் மெத்தட் வந்து அது நேரடியாக வேதம் நம்மோடு கூட வேதாகமம் மூலமாக தேவன் நம்மிடம் பேசுகிறதை நம்ம வந்து அங்க பெற்று அனுபவிக்க முடியும். அப்படி நம்ம வந்து அப்படி அப்ளை பண்ணும்போது அப்போ நம்மளுடைய லைஃபும் வந்து பிகம்ஸ் மோர் டிரான்ஸ்ஃபார்மிங். இன்ஸ்டெட் ஆஃப் சும்மா வந்து நம்ம வந்து ஏனோ தானோன்னு இல்லாம நம்ம வந்து உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக மாற நம்மை வந்து ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ அப்படி ஒப்பு கொடுத்தல்ல வந்து அடுத்து முக்கியமான பகுதி வந்து ஜெபம். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். ஆனா நம்ம எல்லாருமே வந்து அதுல தடுமாறுகிறவர்களாகவும் இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நம்மளுடைய டிட்டர்மினேஷன் அடிப்படையினால் ஆனதில்ல, தேவனோடு சார்ந்து வாழுகிறதின் அடிப்படையில் தேவனுடைய ஆவியானவருக்கு நம்ம வந்து கீழ்ப்படிந்து நம்ம ஒப்பு கொடுக்கிறதின் அடிப்படையில தான் நம்ம வந்து வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றோம். அப்போ நம்ம அந்த சோப் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வேதத்தை வாசித்து அதுல இருந்து தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படிங்கறத வந்து அப்சர்வ் பண்ணி, மூன்றாவதாக அதை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை பண்றோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அதற்கான பலனை, அதற்கான வல்லமையை தேவன் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அகைன் வி மேக் அ பர்சனல் பிரேயர். ஆண்டவரே, நான் இதை செய்ய, நான் இதுல வந்து இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வல்லமையையும் பலத்தையும் நாடி நாம வந்து ஜெபத்தோட முடிக்கிறோம். இப்போ இது வந்து பேசிக்கலி வந்து சோப் டிவோஷனல் மெத்தட் வந்து இட்ஸ் அ ஜேர்னலிங். அதாவது நாட்குறிப்பு எழுதுறது போல நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேதத்தை வாசித்து கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில வந்து அபியாசித்து பயன்படுத்தி அதை எப்படி வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து செய்கிறதற்கு தேவனுடைய கிருபையை பெறணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து ஜெபித்து தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு தியான முறை தான் சோப் டிவோஷனல் மெத்தட். நம்ம வந்து அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு வாசித்து கீழ்ப்படிவோமே என்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக, நம்முடைய கிறிஸ்தவம் வெறும் பேச்சில் அல்ல, அது வந்து செயல்படுகிற ஒரு கிறிஸ்தவமாக இருக்கும். சங்கீதம் 119 வந்து சங்கீதக்காரன் சொல்றார், உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம வந்து இப்படிப்பட்ட வேத தியான முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து வேதத்தை தியானிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு தீபமும் வெளிச்சமுமாக இருந்து நமக்கு வந்து வழிகாட்டுகிறதாக நம்ம இருக்கு. ஸோ நம்ம இது உங்களுக்கு வந்து இந்த சோப் மெத்தட் பத்தி புரிந்து கொள்ள ஒரு சின்ன உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுல நம்ம வந்து அந்த செஷன் போகலாம். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. வேதாகம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன குறிச்சு அது சாட்சி கொடுக்குது. 3 மெத்தட்ல நம்ம பார்த்தோம். ஆஸ்பெக்ட் மெத்தட், குவாலிட்டி மெத்தட், ஸ்கோப் மெத்தட் அப்படின்னு 3 தேவனுடைய தாசர்கள் நம்மோடு இந்த சாயங்கால வேளையில வந்து அவங்க பேசினாங்க. இப்பொழுது நம்மளுடைய கேள்விக்குரிய நேரம். இந்த 3 மெத்தட்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சது? நீங்க உங்களுடைய ரிவ்யூகளை கூட கொடுக்கலாம், அல்லது நீங்க கேள்விகளை கூட கொடுக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஏன்னா ஜென்ம சுபாவமான மனுஷன் வந்து ஆவிக்குரிய காரியங்களை வந்து அவன் அறிய மாட்டான். ஆனா அழகா சொன்னாங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நீங்க என்ன பண்ணுங்க, அதை வந்து கேளுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அதை நம்மை தியானிப்போமானால் அவைகள் நமக்கு அறிவை ஊட்டுகிறதா இருக்கிறது. சோ அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்துல உங்களுக்குரிய கேள்விகளை நீங்க சாட் பாக்ஸ் இருக்கு, அதுல எழுதலாம், இல்ல அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். இது உங்களுக்குரிய நேரம். 3 பேச்சாளர்களும் உங்களுக்கு பதில் தருவாங்க. தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை இது எனக்கு புதுசா இருந்துச்சு, இதை நான் கற்றுக்கொண்டேன், இதை என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இதை அபியாசப்படுத்துவேன், இதை வந்து நான் மேற்கொள்ளுவேன், இதை வந்து நான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்றவங்க கூட நீங்க பேசலாம். அந்த 3 விஷயத்துல வந்து இந்த 3 முறையில எனக்கு இந்த முறை பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். God bless you. பாஸ்டர் 3 பேருமே நல்லா அழகா நிறைய இது சொன்னாங்க, நிறைய கத்துக்கிட்டோம். அதாவது இப்ப வந்து நம்ம வேதத்தை தியானிக்கும் போது வேற ஏதாவது வேதாகமத்துடைய விளக்க உரைகள் இல்ல வேதாகமத்தை குறித்த மற்ற இதெல்லாம் நம்ம கையில என்ன, வேதத்தை மட்டுமே வச்சு நம்மளால தியானிக்க முடியும். அதாவது நீங்க வந்து ஒரு ஃபேமஸான கோட் என்னன்னா வந்து, ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ரிவீல்ட் இன் நியூ டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இஸ் ஹிடன் இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு வந்து மறைந்திருக்கிறது, புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி. பைபிளுடைய இன்டர்பிரேஷன் வந்து பைபிள்ல இருந்து, ஏன்னா வந்து வேதத்துல வாசிக்கிறோம், வேதத்தை வந்து வாசித்து பாருங்கள், அவைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள்னு சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார். நம்ம வந்து பைபிள் டூல்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு வகையில வந்து இழப்பு தான். பட் ஆனா அது இல்லை அப்படிங்கறதுக்காக நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா வந்து தேவன் வந்து நம்மளுக்கு வந்து வேதத்தின் மகத்துவங்களை நாம எல்லாரும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து இல்ல நீங்க வந்து பைபிளை புரிஞ்சுக்கணும்னா வந்து யூ நீட் அன் இன்டர்பிரட்டர், யூ நீட் ஒரு ஸ்பெஷல் ஹெல்ப் அப்படின்னா வந்து மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போகும். பைபிளுடைய ஒரு தேவனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருவரும் அவரை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளுக்கு வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தின தேவன் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு வந்து பூரணமாக வெளிப்படுத்துகிறார். அப்ப நம்ம வந்து அவரை சார்ந்து நம்ம வந்து வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியாத ஒரு பகுதி சத்தியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன். தேங்க்யூ. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இது அட்டென்ட் பண்றது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிறிஸ்துக்குள்ள இந்த ரகசியங்களை இன்னைக்கு தேவன் இந்த இது மூலமா எனக்கு வெளிப்படுத்தினதுக்காக முதலாவது தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நிறைய சங்கீதங்களை தாவீது ராஜா எழுதியிருக்கா, படிக்கிறோம். அப்ப படிக்கும் பொழுது சவுல் துரத்தும் போது இல்ல மகன் இறந்த போது அப்படின்னு சில சங்கீதங்களுக்கு குறிப்பிடுது. சில சங்கீதங்களை எப்போ எந்த சூழல்ல எழுதியிருக்கிறாரு, அது யாருக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? வசனம் வந்து ஒன்றோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கிறது. அப்படின்னும் போது சில வசனங்களை நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறது எப்படிங்க? அது எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்க மாதிரி தெரியுது. வேதாகமத்தை வாசிக்கும் போது நான் வந்து என்னோட சொல்றேன், நான் அப்புறம் வந்து பேசுறேன், நீங்க
சொல்லணும் அப்படின்னா வந்து ப்ளீஸ் சொல்லுங்க. வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொள்றதுல வந்து முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ரீட் த பைபிள் இன் கான்டெக்ட். அதாவது பைபிள் வந்து அந்த நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது அதன் முன்பும் பின்பும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து முந்தைய பிந்தைய வேத பகுதிகளை வாசிக்கும் போது பெரும்பாலான நேரங்கள்ல அதுலயே வந்து நம்மளுக்கு வந்து பதில் இருக்கும். இப்ப நிறைய நேரத்துல வந்து நம்ம வந்து ஒரு வசனத்தை அதனுடைய கான்டெக்ட் எழுதப்பட்ட சூழலுக்கு வெளியே நம்ம எடுத்து வாசிக்கும் போது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து அது எழுதப்பட்ட அந்த சூழ்நிலைக்குள்ள வந்து வைத்து வாசிக்கும் போது, ஏன்னா முதலாவது அந்த வேத பகுதி யாருக்கு எழுதப்பட்டதோ அவங்களுக்கு என்ன மீனிங் கொடுக்கு, இம்மீடியட் கான்டெக்ட் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அறிந்து கொண்டு அதற்கு அப்புறம் தான் வந்து வாட் இட் இஸ் டு மீ, இப்போது வாழ்கிற எனக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணும்போது அப்போ நம்ம வந்து எளிமையாக வந்து அந்த வேத பகுதியை புரிந்து கொள்ள முடியும். தயவு செய்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்னும் ஒரு அல்லது 3 நிமிடங்களில் கேட்கலாம். சிஸ்டர், உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அற்புதமான காரியத்தை இன்னைக்கு பிரதர்ஸ் ஷேர் பண்ணாங்க. 3 பேர் சொன்னதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதுல நாங்க எது ஈஸியா இருக்குமோ அந்த காரியத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்து போக போக அடுத்த ஸ்டெப் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த டாக் ஷோ, எல்லா டாக் ஷோவுமே நல்லா இருந்தது. இந்த டாக் ஷோ அடுத்த கட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கே நன்றி சொல்றேன். தேங்க்யூ பிரதர்ஸ். ஒரே ஒரு கேள்வி பாஸ்டர். இப்ப புதிய ஏற்பாடு வந்து சுவிசேஷ நூல்கள், நிருபங்கள், பவுல் எழுதின லெட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணி படிச்சிடும். இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், இந்த 1 நாளாகமும் 2 நாளாகும், அதுக்கப்புறம் தானியல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு. ஸோ அந்த பகுதி வாசிக்கும் போது இதுல இருந்து நம்ம என்ன இது பண்றோம் அப்படிங்கிறது வந்து டெய்லி இது பண்ணும்போது இதா இருக்கு. இப்ப இது காட் டிபெண்ட்ஸ்ல அந்த டெய்லி வாசிக்கிறப்ப அவங்க ஒரு இதை மட்டும் சொல்லி அது விளக்குறாங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஸோ அவங்க நல்லா, ஆனா அவங்க ஒரு பகுதியை மட்டும்தான் இது பண்ணி சொல்ல முடியுது. இப்ப பழைய ஏற்பாட்டுல 2 அதிகாரமும் புதிய ஏற்பாட்டுல ஒரு அதிகாரம் படிக்கும்போது புதிய ஏற்பாடு ஈஸியா அதை இது பண்ணி அது எந்த சூழ்நிலை சொல்லப்படுறது ஓரளவு தெரிஞ்சிருது. ஏன்னா இப்ப நான் இந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனால எனக்கு அந்த இது வந்து சில நேரம் புரிஞ்சுது, சில நேரம் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு. அதுக்கு எப்படி? சிஸ்டர், உங்களோட கேள்விக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதாகமம் ஆண்டவருடைய எழுதப்பட்ட வார்த்தை. அது உயிருள்ள வார்த்தையாக அந்த நேரத்தில் நமக்கு அது வெளிப்படும். அது எந்த புத்தகத்தின் மூலமாகவும் அது வெளிப்படலாம். ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசினவர், அவருடைய வார்த்தை மூலமாக அது கடினமான புத்தகமாக இருந்தாலும் பேச மாட்டாரா? பேச முடியும். ஆனாலும் நம்முடைய அறிவுக்கும் புரிதலுக்கும் இல்லைனா வந்து நம்முடைய அனுபவத்திற்கும் ஏற்ற விதமாக நம்ம பார்க்குறப்போ, இப்போ சங்கீதம், புதிய ஏற்பாடு, இன்னும் ஒரு சில இப்போ உரைநடையில் இருக்கக்கூடிய சில காரியங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக புரியக்கூடியது. நம்ம அதில் வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய, இல்லைனாலும் புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் நேரடியாக இருக்கும். ஸோ அது வந்து தியானத்திற்கு ஏற்ற புத்தகங்கள். ஆனால் சில புத்தகங்கள் தீர்க்க தரிசன புத்தகங்கள், இல்லைனா வந்து அதுவும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிறைய நிறைவேறிவிட்ட. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து அது மூலமாக ஆண்டவர் எவ்வளோ பேசுவார், இல்லைனா வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறாத புத்தகங்களாக இருந்தாலும் கூட அதுல இருந்து என்ன நேரடியாக நம்ம வளர்க்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியுங்கிறப்போ அந்த ஒரு புரிதல் ஒரு வித்தியாசம் இருக்குது. மீன்ஸ் வந்து ஆண்டவர் பேச முடியும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஏதாவது நமக்கு புரிந்த மாதிரி உள்ள ஒரு வசனத்தை எடுத்துட்டு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக அதை நம்ம நினச்சிக்கிட்டு அப்படி புரிதல்ல நிறைய நேரம் நம்ம தவறுகள் நடக்குது நம்மளுடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில். அது பிரபல செய்தியாளர்களுடைய செய்திகளில் கூட கான்டெக்ட் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல அதை யூஸ் பண்றப்போ அது வந்து வித்தியாசமா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிச்சுன்னா, எல்லா வார்த்தைகளும் தியானத்திற்குரிய வார்த்தைகள் தான். ஆனாலும் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில் நேரடியா தியானிக்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆழமா படிச்சு புரிஞ்சு மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்முடைய காட் டிபெண்டன்ஸ் பைபிள் இதுல வந்துட்டு இப்போ பிரதர் அற்புதராஜ் அவங்க, நீங்க 1 இயர் குரூப்ல இருந்தா தெரியும், பிரதர் அற்புதராஜ் சோப் மெத்தட்ல போட்டிருக்காங்க. அப்ப அதுல வந்து 20 வசனம் இருந்தாலும் அதுல ஒரு வசனம் எளிதான புரிதலுக்கும் நடைமுறைக்கும் உள்ள ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு விளக்கியிருப்பார்.
இதே பகுதியை திருப்பி இன்னொரு வருஷம் அவர் உட்கார்ந்தாருன்னு சொல்லி சொன்னா இன்னும் அடுத்த வசனத்தை வளர்க்குறப்போ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஆழமான கருகலான சத்தியங்களை அவர் வந்து நமக்கு ஏற்படுத்தி தர முடியும். ஸோ அது மாதிரி நம்ம முதல்ல வந்து புரியிற மாதிரி உள்ள பகுதிகளில் இருந்து நம்ம தியானத்தை ஆரம்பிக்கலாம். அப்போ புரியாத பகுதிகளுக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்போ நம்முடைய காட் டிபெண்டன்ஸ் பைபிள் ரீடிங் சேலஞ்சஸ்ல நம்முடைய காட் டிபெண்டன்ஸினுடைய பைபிள் மெடிடேஷன்ஸ் குரூப்ல நம்ம என்ன பண்றதா இருக்கும் அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் ரொம்ப அடிப்படையா புரிதலுக்கான உடையது. அடுத்து வந்து நீதிமொழி சங்கீத புத்தகம், அப்போஸ்தலர், இதுவரையும் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின்ஸ் ஃபார் டிஸ்கஷன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இனி அடுத்தடுத்த புத்தகங்களுக்கு நம்ம ஆயத்தமாக்கி மற்ற புத்தகங்களுக்கு போக முடியும். அதனால இப்போதைக்கு நம்ம மாடியூல்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கக்கூடிய மாடியூல் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள், சங்கீத புத்தகம் மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை மட்டும்தான் இப்போதைக்கு 5-6 மாடியூல் நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்த மாடியூல்ஸ் நம்ம பின்னாட்கள் நம்ம டெவலப் பண்ணுவோங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சகோதர சகோதரிகளே. கடைசி ஜெபத்தை நம்ம மத்தியில இருக்கிறதான சகோதரி அனிதா ஈஸ்வர் வந்து நம்மளுக்காக ஜெபிப்பாங்க. நானும் ரொம்ப நல்ல ஆண்டவர், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவனுடைய வார்த்தைகளை கேட்க, அவனுடைய இருதயத்தை புரிஞ்சு கொள்ள அநேக காரியங்கள் தேவனுடைய தாசர்களை கொண்டு ஆண்டவர் வழி நடத்தினாரு. நம்ம ஒரு நன்றி உள்ளவர்களா ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை நம்ம முடிக்கலாம். சகோதரி அனிதா ஈஸ்வர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்காக ஒரு ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வேதத்தை தியானிக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் கேட்டு அறியும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரைக்கும் உடைய கிருபை இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் மேலும் உடைய பூர்ண கிருபை இருப்பதாக, பேசின ஒவ்வொரு மேலும் உடைய தயவும் இறக்கம் இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் நாங்கள் நம்மிடத்துல கிட்டி நெருங்கி சேருவதற்கான ஆண்டவரே ஒரு வழியாக இந்த வேத தியானம் இருக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே நம்முடைய சித்தம் வெளிப்படத்தக்கதாக வருகிற நாட்கள்ல அந்த குழுக்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் கீழ்ப்படுத்தி நடத்துவீராக. இதுவரைக்கும் நடத்தி கொடுத்த எல்லா ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அது நாம் மாத்திரம் மையப்படுவதாக இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thanks for watching. Like, share and subscribe God Dependence YouTube channel.